Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா 3ds Maxல லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்திருந்தேன் அப்படின்னா ஒரு MW roof gen வச்சு எப்படி வந்து roof வந்து ஜெனரேட் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தேன். ஓகேங்களா? அதை பார்க்கல அப்படின்னா அதை நம்ம சேனல்ல போய் பார்த்து கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரூஃப் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இங்க ரூஃப் மாடல் வந்து இப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் ரூஃப், இது டைல் ரூஃப். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம். இது எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? கூகுள்ல போய்க்கோங்க. போயிட்டு நீங்க AvizStudio அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துடுங்க. இதுல ஃபர்ஸ்டா வருது பாத்தீங்களா, இதுதான் இவங்களோட சைட்டு. இதை நான் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ப்ராடக்ட்ஸ்ல போயிட்டு ஸ்மார்ட் ரூஃப் டைல்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து சிம்பிள் ரூஃப் டைல்ஸ். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் ரூஃப் ஷீட் கொடுத்துருக்காங்க. இதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ரூஃப் ஜென்ரேட்டர் வச்சு ரூஃப் இது மாதிரி ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ நான் ரெண்டு சொன்னேன் பார்த்தீங்களா டவுன்லோட் பண்ண சொல்லி, அது ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் போயிடுங்க. இப்போ நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் சிம்பிள் ரூஃப் டைலை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு வந்து 3ds Maxல விட்டுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மர்ஜ் ஃபைல்னு கேட்குது. மர்ஜ் ஃபைல் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன், அதனால டிஃபால்ட், அதாவது இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா டூ டிஃபால்ட்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆட்டோ ரீநேம் அப்படின்னு சொல்லிடலாம், மெர்ஜ்டுன்னு. ஓகே கொடுத்துக்கிறேன். இதை எங்கே வைக்கணுமோ நீங்கள் இப்படி வச்சுடுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால நம்ம இதெல்லாம் செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் ஸ்கேல் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெண்டையும் நான் எப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மாடிஃபையை கிளிக் பண்ணிக்கோங்க. மாடிஃபையை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். இதில் பில்டு நியூ ஃப்ரம் எட்ஜ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கீபோர்டில் F4 கொடுத்துக்கோங்க. இந்த எட்ஜஸை மட்டும் கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்க அப்படின்னா இது கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். எட்ஜை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? மாதிரி எங்கெல்லாம் வேணுமோ நீங்கள் இது மாதிரி அந்த எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எந்த எட்ஜஸ்லாம் இது வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எட்ஜஸ்லாம் இங்கே இந்த மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மாடிஃபையை கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் பில்டு நியூ ஃப்ரம் பாலிகன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாலிகன் இந்த மாதிரி எங்கே உங்களுக்கு கிரியேட் ஆகணுமோ அந்த பாலிகன் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளாவே கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணணும்னா டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த பிளக்கினை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஈஸியாகவே நம்ம ரூஃப் டைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் நான் இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது நம்ம ரூஃப் டைல் வந்து கொடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இங்க வச்சுட்டேன். இன்னொரு காப்பி இதுல வந்து எடுத்து வச்சிருக்கேன் மெட்டல் ரூஃப்காக. ஓகேங்களா? இப்போ நீங்க எங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அங்க போயிட்டு மெட்டல் ரூஃப் எடுத்துட்டு வந்து கிளிக் பண்ணி டிராக் பண்ணி 3ds Maxல விட்டுடுங்க. மெர்ஜ் ஃபைல்னு கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இது மெர்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். ஆட்டோ ரீநேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மாடிஃபையை கிளிக் பண்ணிட்டு பில்ட் நியூ ஃப்ரம் எட்ஜ் கொடுத்துக்கோங்க. இந்த எட்ஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டைலுக்குமே சேம் மெத்தட் தான். கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம். இந்த மாதிரி எல்லா எட்ஜஸ் எங்கெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் எல்லா எட்ஜஸையும் செலக்ட் பண்ணிடுங்க. ரைட் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபையை கிளிக் பண்ணி வாங்க. இதுல பில்ட் நியூ ஃப்ரம் பாலிகன் இருக்கா, இதை கொடுத்துட்டு இந்த ஃபேஸஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம் இந்த டூலை வச்சு. நீங்க அதுக்கப்புறம் இதுக்கு மெட்டல் மெட்டீரியல் கூட இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே ரூஃப் டைல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸ். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற ஒரு கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.